ஸோ இப்போ நம்ம ஒரு div element க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஹெட்டிங், பேராகிராஃப் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம அபவுட் செக்ஷன். ஸோ இதில் வந்து ஹெட்டிங்கை அப்பர் கேஸில் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இதுதான் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணி பேராகிராஃப் வந்து 2 லைனாக பிரிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ அபவுட் செக்ஷன் அப்படின்ற ஸ்டைலில் போய்ட்டு இதை சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம அபவுட் செக்ஷன். ஸோ இப்போ இன்னும் ஒரு புதுசாக டிவ் கண்டெய்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே சில எலமெண்ட்ஸ்லாம் நம்ம வைக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஹைட் வித்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இமேஜ் பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து சுருக்கிக்கலாம். ஸோ அதுக்கு பார்டர் ரேடியஸும் வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சென்டருக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் ஹெட்டிங்கையும் நம்ம வந்து அப்பர் கேஸில் மாற்றிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 4 செக்ஷன் தேவைப்படுறதுனால இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உண்டான கரெக்டான இமேஜ், அதுக்குண்டான டெக்ஸ்ட்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு டிவ் கண்டெய்னரில் தனியாக போட போகிறோம். இந்த 4 பாக்ஸையும் சேர்த்து. ஸோ அந்த பாக்ஸுக்கு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு ரோலை கொண்டு வரதுக்காக. இந்த 4 பாக்ஸுமே நம்மளுக்கு காலமில் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம ரோலை வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம கேப்லாம் முதற்கொண்டு கொடுத்து இதுதான் அவுட்புட்.